சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் புதுச்சேரி, கேரளம், அசாமில் இன்று மாலையோடு ஓய்கிறது பரப்புரை. கடைசி கட்ட வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் மு க ஸ்டாலினின் வேட்புமனு ஏற்பு. கொளத்தூர் தொகுதியில் தொடர்ந்து 4வது முறையாக போட்டியிடுகிறார் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு ஏற்பு. தொடர்ந்து 3 முறை வெற்றியை தந்த போடியில் இந்த முறை திமுக சார்பில் களமிறங்குகிறார் பன்னீர்செல்வம். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி வேட்புமனு ஏற்பு. உதயநிதி ஸ்டாலினின் வேட்புமனு ஏற்கப்பட்டதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு. சென்னை பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் வேட்புமனு மறுபரிசீலனைக்கு பின்பு ஏற்பு. விஜயின் வேட்புமனுவை ஏற்க திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு. சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் தவேக நிர்வாகி ஆதவர்ஜுனாவின் வேட்புமனு நிறுத்தி வைத்து பின்னர் ஏற்பு. மனைவி பெயரில் உள்ள 35 நிறுவனங்களை வேட்புமனுவில் ஆதவ் மறைத்ததாக புகார் எழுந்தது. தமிழகம் முழுவதும் முழு வீச்சில் வேட்புமனு பரிசீலனை. பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட விவரங்களை ஆய்வு செய்யும் தேர்தல் அலுவலர்கள். காரைக்குடியில் சீமான், விருத்தாச்சலத்தில் பிரேமலதா வேட்புமனு ஏற்பு. தியாகராய நகரில் தவேக ஆனந்த், திருவிக நகரில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டது. சென்னை மயிலாப்பூரில் திமுக வேட்பாளர் த வேலுவின் வேட்புமனு நிறுத்தி வைப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரின் மனு நிறுத்தி வைப்பு. பாஜக எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தால்தான் மதுரைக்கு மெட்ரோவா? மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் பேச்சுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டனம். திராவிட மாடல் ஆளும் தமிழ்நாட்டில்தான் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். ஒன்றிய அரசின் புறக்கணிப்பையும் மீறி தமிழக அரசு திட்டங்களை நிறைவேற்றுவதாகவும் பதிவு. சீர்காழி தொகுதியில் நடைபயிற்சி சென்றவாறு திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வனுக்கு ஆதரவாக பரப்புரை. அதிமுக தேர்தல் பரப்புரை பாடல் வெளியீடு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள், சாதனைகளை பட்டியலிட்டு பாடல். நோய் தடுத்து, கவிதைய மீட்டெடுத்து, செத்த பயிர் வளர்த்து, இளையேத்தம் அதை தடுத்து, அம்மாவை போல வந்து அரவணைச்சார் வரவாடி, நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி. விவசாய நிலம் உள்ளிட்ட அசையா சொத்து எதுவும் தன்னிடம் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் கே பழனிசாமி பிரமாண பத்திரம். மனைவி ராதா பெயரில் நிலங்கள் இருப்பதாகவும் 3,45,00,000 ரூபாய் அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் வேட்புமனுவில் தகவல். தேர்தல் பரப்புரையில் எல்லை மீறி பேசும் முக்கிய தலைவர்கள். பேசு பொருளாகியுள்ள பழனிசாமி, உதயநிதி இடையேயான வார்த்தை மோதல். நெல்லையில் நாளை தவேக தலைவர் விஜய் பரப்புரை. பொதுக்கூட்டத்திற்கு 51 நிபந்தனைகளுடன் அனுமதி. விஜயின்
பரப்புரைக்கு சென்னையில் கடும் நிபந்தனைகள் விதிக்கப்படுவதாக செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி பரப்புரைக்கு ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் தகவல். தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் சரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையை தவிர சென்னையில் மட்டும்தான் சில விதிமுறைகளில் உட்பட்டு நிகழ்ச்சியில் அவரால் சென்று பல்வேறு இடங்களுக்கு நிகழ்ச்சியை கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. பொதுவாக அவங்க என்னென்ன விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க அந்த விதிமுறைகள் முழுவதும் சரி செய்து உங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் அவசர முறையீடு. மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிப்பதாக தலைமை நீதிபதி அறிவிப்பு. லால்குடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் லீமா ரோஸ் மார்டினுக்கு 1048 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள். கணவர் பெயரில் 4159 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் இருப்பதாகவும் வேட்புமனுவில் தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் ஊத்தங்கரையில் தாவேகா வேட்பாளர்கள் திடீர் மாற்றம். ஊத்தங்கரையில் மாற்றப்பட்ட தாவேகா வேட்பாளர் குமரவேல் சுயேட்சையாக போட்டியிட மனு தாக்கல். தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரசுடன் பாஜக ரகசிய உடன்பாடு வைத்திருப்பதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தின் திறமையான அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு மாற்றப்படுவதாக சாடல். தங்கம் விலை நேற்று மாலை சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 1040 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,10,880 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ் புத்தாண்டையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கம் நாளை முன்பதிவு தொடங்கப்படும் என்று அறிவிப்பு. காவல் மரண வழக்குகளில் ஆயுள் தண்டனை வழங்கினால் காவலர்களுக்கு அச்சம் ஏற்படாது. இரட்டை மரண தண்டனை வழங்கியதற்கான காரணத்தை தீர்ப்பில் குறிப்பிட்ட நீதிபதி முத்துக்குமரன். வெறுமனே இதற்கு ஒரு தண்டனை, நமக்கு ஒரு ஆயுள் தண்டனை தானே கொடுப்பார்கள், 14 வருடம் நாம் வெளியே வந்து விடலாம் என்று எதிரிகள் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த வழக்கில் உங்களை அப்படி விடுவதற்காக இந்த நீதிமன்றம் தயாராக இல்லை என்பதை நீதிபதி அந்த தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லியிருக்கின்றார்கள். 9 காவலர்களுக்கும் மரண தண்டனை வழங்கிய பிறகு பேனாவின் முனையை உடைத்த நீதிபதி முத்துக்குமரன் சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கிய இதுபோன்ற சம்பவம் இனி நிகழவே கூடாது என்றும் கருத்து. மனித கண்ணியத்தை மீறுவதாக உள்ளது. இது ஒரு சமூகத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. எனவே இதை நீதிமன்றம் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. இவர்கள் திருந்துவதற்காக வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நீதிமன்றத்திற்கு இல்லை. பாமர மக்களுக்கு நீதி கிடைத்துள்ளதாக சாத்தான்குளம் வழக்கில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கருத்து. சாதாரண மக்களுக்கு இதுபோன்ற துன்பம் வரவே கூடாது என்றும் வேதனை. இன்னைக்கு கிடைச்ச நீதி எல்லா பாமர மக்களுக்கான கிடைச்ச நீதி. நீதிமன்றத்தை நம்பினதுக்கு நீதிமன்றம் எங்களுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இனிமே இது போல ஒரு குடும்பம் பாதிக்கவே படக்கூடாது. இந்தியாவின் தினசரி எல்பிஜி உற்பத்தி 47,000 டன்னாக குறைந்ததாக தகவல். இந்த வாரம் 62,000 டன் எல்பிஜி இந்தியாவை வந்தடையும் என்று எதிர்பார்ப்பு. கோவில்பட்டியில் உள்ள தீப்பெட்டி தொழிற்சாலைகள் வருகின்ற 12ஆம் தேதி முதல் மூடப்படுவதாக அறிவிப்பு. மேற்காசிய போர் காரணமாக மூலப்பொருட்களின் விலை உயர்ந்திருப்பதால் தீப்பெட்டி தயாரிப்பு முடக்கம். போர் நிறுத்த நிபந்தனைகளை இன்று இரவு 8 மணிக்குள் ஏற்க ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கெடு. ஒரே இரவில் ஈரானை அழிக்க முடியும் என்றும் அது இன்றைய தினமாக கூட இருக்கலாம் என்றும் மிரட்டல். மின் உற்பத்தி நிலையங்களை சுற்றி மனித சங்கிலி போல் நிற்குமாறு தங்கள் நாட்டு இளைஞர்களுக்கு ஈரான் அரசு அறிவுரை. தாக்குதல் நடத்த டிரம்ப் விதித்த கெடு நெருங்கிக் கொண்டுள்ள நிலையில் பாதிப்புகளை தடுக்க முயற்சி.
ஏர் இந்தியா தலைமை செயல் அதிகாரி பதவியிலிருந்து வில்சன் கேம்பிள் ராஜினாமா. ஓராண்டு பதவிக்காலம் உள்ள சூழலில் விலகிய நிலையில் புதிய தலைமை அதிகாரியை தேடும் டாடா நிறுவனம். நிலவுக்கான ஆர்டெமிஸ் 2 திட்டம் புதிய சாதனை. பூமியிலிருந்து மனிதர்களுடன் 4,06,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து பயணம். தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருச்சி மாவட்டம் வயலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் 1200 ஏக்கர் வாழை மரங்கள் சேதம். உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகம் பதிவாகும். அதிக வெப்பநிலையால் அசௌகரியம் ஏற்படலாம் என்று அறிவிப்பு. சிவகங்கை அருகே அம்மன் கோவிலில் நடைபெற்ற வினோத நிகழ்ச்சி. வைந்தானை குச்சிகளை பக்தர்கள் தூக்கி வீசி வழிபாடு. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற வழிபாடு. புதுக்கோட்டை நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டத்தின் போது தேரில் தலை மோதி தொழிலாளி உயிரிழப்பு. தேர்வடச்சங்கிலியை சரி செய்ய முயன்ற போது நடந்த விபத்து.